ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே இப்போல்லாம் சமையல் வேலையோட நியூஸ் பார்க்குறது தாங்க பெரிய விஷயமா இருக்குது. மழை பெய்யுதா, ஸ்கூல் லீவ் விடுறாங்களா, கிளம்பலாமா வேணாமா, இல்லை லீவ் போட்டு வீட்டில் இருந்துக்கலாமா, இதை பார்க்கறதே ஒரே வேலையாக இருக்குது. அப்படியே பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா டைமே ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அறக்க பறக்க கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா சாம்பார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இது. ஸோ இன்றைக்கி சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், கோவக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேப்லேயே சைட் பை சைடு ஹஸ்பண்ட் டீ போட்டாங்க. ஸோ சூடாக இந்த மழைக்கு சூப்பராக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். சரி, நான் டீ எடுக்கிறதுக்குள்ளே காய் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டேங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்க போயாச்சு. டீ குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. சைட் பை சைடு அரிசி தண்ணியிலே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் ரசத்துக்கு பருப்புலேருந்து தண்ணி எடுப்பேன். இன்றைக்கி பருப்பில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே 2 கிளறிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணியும் தக்காளி, நான் பருப்பு கூடவே தக்காளியும் சேர்த்து வேக வச்சுருவேன். அதனால் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பருப்பில் இருக்க தண்ணி இருத்தோன்னா, பருப்பு தண்ணி இருத்து ரசம் வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் சேர்த்து எடுத்து ரசம் வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா கொதிச்சிருச்சு. மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். காய் இந்த டைமில் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். அதனால் பருப்பை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும். சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடும். இப்போ பருப்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக நான் புளி ஊற வச்சுக்கிறேன். புளி ரசத்துக்கும் சாம்பாருக்கும் நான் ஒன்றாவே ஊற வச்சுக்கிறேன். இப்போ பருப்பு ஊற்றிட்டேன் இல்லையா, நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா குழம்பு இந்த அளவுக்கு தளபலன்னு கொதிக்கிற அளவுக்கு விட்டுறணும். இப்போ நல்லா கொதித்து அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த புளி கொஞ்சமாக ரசத்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கும் நான் ஊற்றிடுறேன். சாம்பாருக்கு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சாம்பார் நல்லா சுண்டி வந்துடும். நல்லா சுண்டுனதுக்கப்புறமா கடைசியாக இறக்கும் போகும்போது நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக தாங்க தாளிப்பேன். ஒரு சிலர் முன்னாடியே தாளிச்சிட்டு காயோட வேக வைப்பாங்க. நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன். அதுக்கு வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதே அடுப்பில் ரசம் தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு நான் சீரகம், மிளகு, பூண்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு தண்ணி, அதுக்கப்புறம் புளி தண்ணி 2யும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அடுப்பில் இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நுர கொட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ரசத்தை இறக்கிடலாம். சூப்பரான சிம்பிளாக ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியலுக்குன்னு கட் பண்ணேங்க. ஆனால் பசங்க பொரியல் வேணாம், எனக்கு ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாதி காயை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சமாக பஜ்ஜி மாவு மட்டும்தாங்க அதில் மிக்ஸ் பண்ண, வேறு எதுவுமே இல்லை. மாவோட கொஞ்சமாக பஜ்ஜி மாவு கலந்து தண்ணி ஊற்றி நல்லா கிளட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பராக அவரைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு ரசம், கோவக்காய் ஃப்ரை, காலையிலைக்கு தோசை சாம்பார்லேயே வச்சு சாப்பிட்ருக்கோம். அவ்வளோதான். சிம்பிளாக இன்றைக்கியோட ஃப்ரைடே லன்ச் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.